ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. فقد قال الله تعالى في التنزيل العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இனியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக மகத்தான கருணையினால் அவன் மீது கடமையாக இருக்கக்கூடிய ரமலான் மாத நோன்பை கிட்டத்தட்ட 26 நோன்புகளை நோற்றுவிட்டு அடுத்து எதிர்வரக்கூடிய 27வது நோன்பை நோன்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலி வல்லரபு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக என்ற பிரார்த்தனை செய்வதாக எனது இந்த சிறிய வகுப்பை ஆரம்பிச்சோம். லைலத்துல் கத்ருடைய இரவை தேடியவர்களாக நாம் எல்லாம் கண்டுள்ளோம். இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில அடையாளங்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அடையாளங்கள் அல்லாஹ் தஆலா ஆலம் இன்றைய தினம் அந்த அடையாளங்கள் வெளிப்படுவதை போன்று தெரிகிறது. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய துஆ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க இல்லையா துஆ. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்ற அந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் நீங்க அதிகமாக ஓதுங்க. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த நாளை லைலத்துல் கத்ராக ஆக்கி வைப்பானாக என்ற ஆதரவுடன் இன்றைக்கு இந்த வகுப்பை ஆரம்பிச்சோம். ஸகாத் என்பது இஸ்லாமிய தூண்களில் 5 தூண்களில் ஒரு மிக முக்கியமான தூண். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு ஏவப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸகாத்தை நம் மீது கடமையாக்கினார். இந்த ஸகாத் குறித்து உண்டான மிக மேலோட்டமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம இந்த கடைசி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் பார்த்துட்டு அது வந்து ஸகாத் சம்பந்தமாக இருக்கிற சில கேள்விகள் இருக்கு. நீங்க கொடுத்த கேள்வி தான். அந்த கேள்விகளுக்கு உண்டான விளக்கங்களை அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மூலமாக எது சரியோ, எனக்கு எந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கிறோம் அந்த அளவுக்கு இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு சொல்லி விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யும். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸகாத்தை இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமையாக மீது ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை நெடுகிலும் பல இடங்கள்ல வகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஸகாத்தை கொடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாமிய மார்க்கம் 5 நாள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதிலே ஒரு விஷயமாக சொல்லும்போது வகீதாய் ஸகாத், ஸகாத்தை கொடுத்தல் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப குர்ஆனிலும் சரி சுன்னாவிலும் சரி நாம் ஸகாத் கடமையானதுதான் என்பதற்கான ஆதாரங்கள் நிறைய பார்க்க முடியும். அடுத்தது யார் இந்த ஸகாத்தை வேண்டும் என்று மறுக்கிறாரோ அப்படி மறுக்கக்கூடியவன் காஃபிராகி விடுவார் என்பதை நாம் பார்க்கணும். ஏன்னா இஸ்லாத்தினுடைய கடமைகள்ல இந்த கடமை இதுதான் என்று சொல்லி அறிந்த பிறகு ஒரு ஆள் அந்த கடமையை மறுக்கிறான்னு சொன்னா, இல்ல ஸகாத்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஒரு ஆள் அறிந்த பிறகு மறுக்கிறான்னு சொன்னா என்ன ஆயிடுவாரு? காஃபிர் ஆயிடுவார். இந்த ஸகாத்தை பத்தியான அறிவு இல்லாமல் ஒரு அறியாமையில மறுக்கிறாருன்னு சொன்னா அவர் காஃபிராக மாட்டார். மாறாக இடத்துல ஒண்ணும் ஸகாத் கடமைதான் என்பதை எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னதற்கு பிறகும் அது முரட்டு பிடிவாதத்தில் இருந்தாருன்னு சொன்னா அவர் என்ன ஆயிடுவார்? காஃபிர் ஆகிவிடுவார். அடுத்து இந்த ஸகாத்தை வறுமைக்கு பயந்து எவராவது கொடுக்காமல் இருந்தால் அவரிடத்துல போர் புரிவதற்கும் மார்க்கம் நமக்கு எப்படி இருக்கு? அனுமதி வழங்கியிருக்கு.
அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உமிர்து அன் உகாத்திர நாஸ், நான் மக்களிடத்திலே போர் புரிவதற்காக ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தான் ஒரே இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது என்று அவர்கள் சொல்லும் வரை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்கள் ஷஹாதத் சொல்லும் வரை, நான் மக்களோடு போராடுவதற்கு போர் புரிவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க. அந்த வரிசையில சொல்லும்போது ஜகாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்றாங்க, எவர் ஒருவர் ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவரிடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் போர் புரிவதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஜகாத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தான் கொடுப்போம், கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மறுத்து கொண்டிருந்தார். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல கொடுக்கப்பட்டு வந்த ஜகாத்துடைய ஒரு அற்பமான பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு ஒட்டகத்தை கட்டக்கூடிய அந்த கையை அவர்கள் கொடுக்க மறுத்தாலும் நான் அவர்களோடு போரிடுவேன் என்று சொல்லி ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வந்தாங்க. அவர்களோடு சென்று போரிட்டார். யார் இந்த ஜகாத்தை வேண்டும் என்றே கொடுக்காமல் இருக்கிறாரோ, ஜகாத்தை மறுக்கல ஆனா கொடுக்காமல் இருக்கிறார் அப்படின்னா அவர் மீது போர் புரிவதற்கும் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் வலுக்கட்டாயமாக அவருடைய சொத்து பத்துக்களை நடந்து பார்த்து அவரிடத்திலிருந்து ஜகாத்தை பிடுங்குவதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அனுமதி இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அடுத்து இந்த ஜகாத் யார் மீது கடமை, எந்தெந்த பொருட்கள் மீது கடமையாகும் என்பதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 வகையான 5 ஜின்ஸ்களான பொருட்கள் மீது கடமையாகும். முதலாவது பஹீமத்துல் அன்ஆம், விலங்கினங்கள் மீது கடமையாகும். என்னென்ன கால்நடைகள்? ஒன்று இபில் என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டகங்கள், இரண்டாவது பக்கர் என்று சொல்லப்படக்கூடிய மாடு, மூன்றாவது கணம் என்று சொல்லப்படக்கூடிய ஆடு. இந்த 3 பொருட்கள் மீது முதலாவது ஜகாத் கடமையாகும். இரண்டாவது நக்தான் என்று சொல்லப்படக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியில ஜகாத் கடமையாகும். மூன்றாவது உருது திஜாரா, பிசினஸ்க்காக நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வியாபார சரக்குகளையும் என்னது ஜகாத் கடமையாகும். நான்காவது தானியங்களும் அடுத்தது பல வகைகளின் மீதும் ஜகாத் கடமையாகுது. ஐந்தாவது மாதின் ஒரு காஸ், மாதி என்று சொன்னால் சுரங்கம், நிகாஸ் என்று சொன்னால் பூமிக்கு அடியில் இருந்து நாம் எடுக்கக்கூடிய புதையல்கள். அது எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி, எவ்வளவு நிறையாக இருந்தாலும் சரி, அதற்கும் என்னது ஜகாத் கடமையாகுது. இந்த ஜகாத்தினுடைய விஷயங்களை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை நெடுகிலும் பல இடங்களில் இது அவசியம் என்பதை அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லியிருக்கான். இருந்தாலும் இந்த அவசியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் இல்லையா, யார் யார் மேல இது கடமையா இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஜகாத் கொடுப்பதற்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். முதலாவது ஜகாத் கொடுப்பதற்கு ஒரு ஆள் முஸ்லீமாக இருக்கணும். இந்த இடத்துல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க கூடாது. இந்த இடத்துல உட்கார்ந்து ரொம்ப ஆமா போயிட்டார். இந்த இடத்துல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா பாடம் படிக்க வந்திருக்கோம். பாடம் படிக்க வந்த இடத்துல தூங்கினா பாடம் போயிடும், அவ்வளவு முடிஞ்சு போயிருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை கருத்து வந்திருக்கிறோம். இப்போ தூக்கம் வந்துட்டுனா இது இவனுங்க இடம் மாறி உட்காந்துக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக அருமையான ஒரு வழிகாட்டு. தூக்கம் வந்துச்சுன்னா இடம் மாறி உட்காந்துக்கும். யார் யார் மீது இது கடமையா இருக்கு, கடமையாக இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன? முதலாவது அவர்கள் முஸ்லீமாக இருக்கணும். இரண்டாவது சுதந்திரமானவர்களாக இருக்கணும், அடிமைகளாக இருக்கக்கூடாது. இப்ப மார்க்கத்தோட எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக பண்ணணும், முஸ்லீமா இருக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இருக்கணும். மூன்றாவது இஹ்லாஸான முறையில் இருக்கணும். இது எல்லாமே அந்த இஸ்லாத்துக்குள்ள வந்துடும். இரண்டாவது அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திரமானவர்களாக இருக்கணும். அடிமை எங்க கிடையாது, ஜகாத் கிடையாது. அடிமைக்கு அவனுடைய சொத்து அவனுடைய சொத்தே கிடையாது, அது எல்லாமே அவருடைய எஜமானுடைய சொத்து. மூன்றாவது ஜகாத் அதனுடைய நிசாபை அடைந்திருக்கும், அதனுடைய அளவு அடைஞ்சிருக்கும். அந்த அளவு அடைஞ்சதுக்கு பிறகுதான் அவர் மீது என்னது ஜகாத் கடமையாகும். இப்ப என்கிட்ட காசு இருக்குது, சொத்து இருக்குது, சொத்துல ஜகாத்தினுடைய நிசாபை ஜகாத்தினுடைய அளவு அடையிறன நான் அதுல இருந்து ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது அந்த ஜகாத்தினுடைய அளவை அடையிற அளவுக்கு நம்மளோட பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சேர்த்து வச்சிருக்கோம், அப்படி சேர்த்து வச்சதுனால ஜகாத்துல நம்மளுடைய பொருளாதாரத்துல ஜகாத்தினுடைய அளவு அடையுன்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு தகுந்த கணக்கீடு சொல்லலாம். அதனுடைய கணக்கீடுகள்லாம் என்ன பண்றோம் பின்னாடி நம்ம சொல்லுவோம். அடுத்தது நான்காவது ஹவுலான்மை ஹவுல், ஒரு வருட காலம் பூர்த்தி அடைஞ்சிருக்கும். ஒரு வருட காலம் என்ன இருக்கணும், முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிருக்கும். இது நம்ம முன்னாடி சொல்லிட்டு பஹீமத்துல் அன்ஆம் அப்படின்ற கால்நடைகள்ல
அடுத்து தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள்ல மூன்றாவது உருது திஜாரா என்கின்ற இந்த வியாபார பொருட்கள். இந்த மூன்று விஷயங்களே என்ன இருக்கணும், ஒரு வருட காலம் பூர்த்தி அடைஞ்சிடும். ஒரு வருட காலம் அப்படின்னு நம்ம சொல்றது ஹிஜ்ரி அடிப்படையில ஒரு வருட காலம். ஹிஜ்ரி அடிப்படையில 12 மாசங்கள், சந்திர மாசங்கள்ல 12 மாசங்கள். இப்ப நாம இருக்கிறோமே இந்த ஜனவரி பிப்ரவரி கணக்கு வச்சிருக்கிறோமே, இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அடிப்படையில கிடையாது, இங்கிலீஷ் கேலண்டர் அடிப்படையில கிடையாது. மாறாக ஹிஜ்ரி கேலண்டர் அடிப்படையில 12 மாதங்கள் பூர்த்தி அடைஞ்சுன்னா அந்த அடிப்படையில நம்ம ஜகாத் கொடுக்கணும். ஏன்னா ஹிஜ்ரியுடைய கேலண்டருக்கும் இந்த ஜார்ஜியன் கேலண்டருக்கும் மத்தியில கிட்டத்தட்ட 12 நாட்கள் வித்தியாசம். ஒவ்வொரு வருடமும் 12 நாள் 12 நாள் வித்தியை விட்டுட்டே போனோம் சொன்னா ஹிஜ்ரியில அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் அப்படின்னு நம்ம சொன்னா எத்தனை வரும், 60 நாட்கள். 5 மாதங்கள் அதாவது 5 வருடங்கள். 5 வருடங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி அடிப்படையில் வச்சோம்னா 60 நாட்கள். 60 நாட்கள் 2 மாசம். 5 வருடங்களிலே 2 மாசம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து 5ல 10 10 சொன்னா 4 மாசம். இப்படி நீங்க கணக்கு போடும்போது ஒரு வருட காலம் என்ன ஆயிடும், நம்ம அது ஒரு வருடத்துக்கு ஜகாத்தை செலுத்த முடியாத நிலை ஏற்படும். அதனால சந்திர மாதத்தின் அடிப்படையில் நம்ம ஜகாத்தை கணக்கிட்டு ஜகாத்தை கொடுக்கணும். 3 பொருட்கள் மீது இது ஒன்றே பஹீமத்துல் நாம் அப்படின்ற கால்நடைகள், இரண்டாவது தங்கம் மற்றும் வெள்ளியில, மூன்றாவது உருது திஜாரா என்கின்ற வியாபார பொருட்கள். இந்த 3 விஷயங்கள் மீது ஒரு வருட காலம் அது பூர்த்தி அடைஞ்சிருச்சு, நம்ம கிட்ட சேர்த்து இருந்து அது எந்த இதுவும் குறையாம ஒரு வருட காலம் அது ஆயிடுச்சு பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் நம்ம ஜகாத் கொடுக்கும். இந்த 3 பொருட்கள். மற்றபடி தானியங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து இந்த மாதிரி பொக்கிஷங்களாக இருந்தாலும் சரி, பூமிக்கு அடியில இருந்து எடுக்கக்கூடிய பொக்கிஷங்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு வருட காலம் இருக்கணும் அவசியம் கிடையாது. மாறாக எப்ப நம்ம எடுக்கிறோமோ, எப்போ நம்ம கைக்கு வருதோ, எப்போ மகசூல் பண்றோமோ அப்பவே பண்ணணும். உடனடியாக இருக்கு ஜகாத் குறிப்பிட்ட நிலவை அடைஞ்சிருக்குன்னு ஜகாத் கொடுக்க ஆரம்பிச்சு. அடுத்தது ஜகாத். ஜகாத்து கடன் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஜகாத் கொடுக்கிறது? ஏற்கனவே கடனுடைய தொகை இருக்கு இல்லையா, இந்த கடனுடைய தொகை போக மீதி இருக்கக்கூடிய பொருட்களுக்கு என்ன பண்ணணும், ஜகாத் கொடுக்கணும். இரண்டாவது கடனுடைய விஷயத்துல முக்கியமான விஷயம் சொல்லியாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மத்தலுல் கனி துல்முன் அப்படின்னு இருக்காங்க. நம்ம இடத்துல கடன் காசு திருப்பி கொடுக்கிற அளவுக்கு நம்ம சொத்து இருக்குது, கையில பணம் இருக்குது, இதற்கு மேலேயும் அதை வந்து இழுத்தடிக்கிறது இருக்கு இல்லையா, அது அநியாயம் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. அந்த காசு அதுக்கு மேல நம்ம இடத்துல இருக்குது ஹராம். அப்ப நம்ம இடத்துல கடன் வாங்கியிருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் கடன் தொகையை திருப்பி செலுத்தணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தலுல் கனி அப்படின்னு இருக்காங்க. நம்ம இடத்துல பொருளாதார அளவு பொருளாதாரம் வந்த பிறகு கடன் காசு இழுத்தடிச்சு தராம இருக்கிறது, அதே மாதிரி அதற்கு காரணம் காட்டி ஜகாத்து கொடுக்க வேணாம்னு சொல்றது, இது எல்லாமே என்னது, சைத்தான் நம்முடைய உள்ளங்கள்ல போடக்கூடிய ஒரு விதமான வஸ்வசம். கடன் இருக்கிறவர்களும் ஜகாத்து கொடுக்கணும், கடன் வாங்கியிருக்கணும் பண்ணணும், ஜகாத்து கொடுக்கணும். எப்படி ஜகாத்து கொடுக்கணும்னா அந்த கடனுடைய தொகையை கழிச்சுட்டு தான் பண்ணணும் ஜகாத்து கொடுக்கணும். கடன் இருக்கிறவர்களுக்கு முழுமையா ஜகாத்து கிடையாதுன்னு சொல்லி எந்த அறிக்கையும் சொல்லணும். இப்ப கடன் விஷயத்தை நம்ம பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கடன் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய 4 விஷயங்கள் உண்டு. ஒவ்வொரு தடவை தொழுகையிலும் என்ன சொல்லுவாங்க, 4 விஷயங்களை பாதுகாப்பு தேடுவாங்க, அத்தையாத்த பாதுகாப்பு தேடுவாங்க. 2 விஷயங்கள். முதலாவது அல்லாஹ்வின் யஅவுது பின் அதாபி ஜஹன்னம். முதலிலா அத்தையாத்து வருவோம், அடுத்தது ஸலவாத் வருவோம், அதுக்கடுத்து என்ன வருவோம், அல்லாஹ்வின் யஅவுது பின் அதாபி ஜஹன்னம் அல்லது பின் அதாபி கபர். பொதுவா ஜஹன்னத்துடைய வேதனையிலிருந்து, இரண்டாவது கபருடைய வேதனையிலிருந்து, மூன்றாவது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து. மாஷாஅல்லாஹ் கொஞ்சமாவது நீங்க முடிச்சிருக்கீங்க, அப்பதான் எனக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, சரி ஏதோ புரியல போல இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சு நான் திரும்பி கேட்கிறேன். தஜ்ஜாலுடைய வேதனையிலிருந்து. நான்காவது கபருடைய வேதனை, சரி கபருடைய வேதனையிலிருந்து. ஐந்தாவது வாழ்விலிருந்தும் மரணத்திலும், வாழ்வில் ஏற்படக்கூடிய பித்னாவும் மரணக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய பித்னாவும். அடுத்து கடைசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் தான் அதாபுல் கபர் ரெண்டாவது சொல்லியாச்சு. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா மினல் மக்தமி வல் மக்ரமி அப்படிங்கிற. மக்தம் அப்படின்னு சொன்னா பாவங்கள்ல இருந்து, மக்ரம்னு சொன்னா கடனில் இருந்து. இப்ப கடனுடைய விஷயத்துல என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் இருக்கக்கூடியவர்களும் ஜகாத் கொடுக்கணும், கடனுடைய தொகையை கழித்து விட்டு ஜகாத் கொடுக்கணும். இப்ப அடுத்து வருவோம்.
ஜகாத் தங்கம் மற்றும் வெள்ளி கொண்டான ஜகாத். தங்கம் மற்றும் வெள்ளி இதோட சேர்த்து நம்ம வச்சிருக்கக்கூடிய காசு சேர்த்துவோம். நம்முடைய யூஸ் பண்ணக்கூடிய அந்த பைசா இருக்கு இல்லையா, காசு. அந்த காசை எப்படி கணக்கெடுக்கணும் அப்படின்னா தங்கத்தோட சேர்த்து கணக்கெடுக்கணும். காசு அடிக்கிறது எப்படி அடிப்பாங்க? ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி அடையதான் வீழ்ச்சி அடையதா இருந்தாலும் பொருளாதார வீக்கம் அப்படின்னு அவங்க சொல்றதாக இருந்தாலும் எந்த அடிப்படையில் சொல்றாங்க? ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. நாட்டில் எவ்வளவு தங்கம் இருக்குதோ அந்த தங்கத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. தங்கத்தினுடைய மதிப்பு அடிப்படையில் தான் காசு அடிப்பாங்க, கேஷ் அடிப்பாங்க. அந்த கேஷ் வந்து தங்கத்தை விட நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? பொருளாதார வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தின் அடிப்படையில் தான் போராடிப்பாங்க. தங்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கோ அந்த அளவு என்ன பண்ணும்? கேஷ் ஒரு வருட காலம் அது பூர்த்தி ஆகிருச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன ஆயிரும்? சக்காத்து கடமையாயிரும். இப்ப தங்கத்தை பொறுத்தவரை தங்கத்துக்கு வெள்ளிக்கு உண்டான அளவுகள் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது 24 கேரட் சுத்த தங்கமா இருந்துச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 85 கிராம் 85 கிராம் தங்கம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அதுல இருந்து 2.5% என்ன பண்ணும்? நம்ம சக்காத்தா கொடுக்கணும். அதே போன்று வெள்ளியில இருந்து 595 கிராம் 595 கிராம் தங்கம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, வெள்ளி இருந்துச்சுன்னு சொன்னா, சுத்தமான வெள்ளி இருந்துச்சுன்னு சொன்னா அதுல இருந்து 2.5% சக்காத்தா கொடுக்கும். அதுக்கு மேல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம். எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னா, நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்துவோம். தங்கத்தை எடுத்து உதாரணத்துக்கு இந்த 85 கிராம் அப்படி தங்கம் இருக்கு. இந்த 85 கிராம்ல இருந்து எத்தனை கிராம் தங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த 85 40 நாள் வகுத்து 85 40 நாள் வகுத்து 40 நாள் வகுத்து எவ்வளவு வந்து சொல்லுங்க? போன் வச்சிருக்கீங்களா? 85 40 நாள் வகுத்து எவ்வளவு வந்து சொல்லுங்க? சொல்லுங்க. 2.126 1 2 5 அப்ப 2.10 கிராம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும்? அதுல ஜகாத் கொடுக்கணும். ஜகாத் கொடுக்கணும். எது? இது தங்கத்துக்கு, சுத்தமான தங்கத்துக்கு. அடுத்து வெள்ளியாக இருந்துச்சுன்னா வெள்ளி அதே கணக்கு 595 கிராம் 595 கிராமுக்கு 590 கிராம் வந்தா கூட நல்ல வேலை ஜகாத் தேவை. 595 கிராம் 595 கிராம 40 நாள் வருங்க. எவ்வளவு? 14.8 14.8 14.9 லட்சமா 14.9 14.9 கிராம் என்ன பண்ணணும்? வெள்ளியில சகாத்து கொடுக்கும். இப்படி உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கணக்கில் வச்சுக்கோம். 85 கிராம் உதாரணம் தான் சொன்னேன். இப்போ உங்க வீட்டில் வந்து அவங்கள்ட்ட ஒரு 100 கிராம் தங்கம் இருக்கு. 100 கிராம் தங்கம் இருக்கு. அந்த 100 கிராம் 40 நாள் வகுத்து. இப்படி வெள்ளிக்கு அதே மாதிரி தான். வெள்ளியில வந்து ஒரு 3 கிலோ வெள்ளி இருக்கு அப்படின்னா 3000 கிராம். அப்ப 3000 கிராம் 40 நாள் வகுத்தா எவ்வளவு அதுக்கு பதில் வருதோ அத்தனை கிராம் தங்கத்தையோ அல்லது வெள்ளியோ என்ன சகாத்தா கொடுக்கணும். அதை வந்து இப்போதைக்கு நீங்க வந்து சகாத்து கொடுக்குறீங்களே, இந்த கொடுக்கிற நேரத்தில் அதனுடைய ரேட் என்ன அப்படின்றத கவனிச்சு அதை நம்ம நீங்க சகாத்தா எடுத்து கொடுக்கணும். இதான் தங்கம் மற்றும் வெளியேறக்கூடிய சகாத். அடுத்து கால்நடைகள் இருக்கக்கூடிய சகாத். பெரும்பாலும் வளர்றது இல்லை, கால்நடைகள் வளர்றது இல்லைனாலும் அதனால அது சம்பந்தமாக இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி உருதும் திஜா பிசினஸ்க்காக வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்கள், வியாபார பொருட்கள். இந்த வியாபார பொருட்களை எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படின்னா, இதே மாதிரி தங்கம் வெள்ளி நீங்க எப்படி கணக்கிடுறீங்க? தங்கத்தினுடைய ரேட்டு வெள்ளியினுடைய ரேட்டை வச்சு நம்ம தங்கத்தினுடைய ரேட்டு இன்னைக்கு நம்ம கணக்கிடுறோம். அதுல வந்து 85 கிராம் வந்துச்சுன்னா அது சகாத் கடமையாகுது. இப்ப 85 கிராம் தங்கம் எவ்வளவு இருக்கு இன்னைக்கு தங்கத்துடைய ரேட் 85 கிராம் தங்கத்துடைய ரேட் என்ன? 4.5 lakhs. 4.5 lakhs. 85 கிராம் 4.5 lakhs இருக்கா? இப்போ வந்து என்கிட்ட இந்த 4.5 lakhs வந்து வீட்டுல இருக்கு, பணமா இருக்குது. ஒரு வருட காலம் அது வந்துருச்சு, வந்துருச்சு அப்படின்ற சந்தர்ப்பத்துல இந்த 4.5 lakhsல இருந்து நான் என்ன 2% அந்த தங்கத்தில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 2.12 வந்துச்சு இல்லையா? அதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்றத இன்னைக்கு பார்த்து அது என்ன பண்ணணும்? அந்த தொகையை எடுத்து சகாதா கொடுக்கும். சரிங்களா? அப்ப தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் தங்கத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை என்ன பண்ணணும்?
நம்ம எடுத்து ஜகாத்தை கொடுக்கணும். இது ஜகாத்து தங்கம் வெள்ளியில ஏற்படக்கூடிய ஜகாத். இதே அடிப்படையில தான் வியாபார பொருட்கள் கொடுக்கும். இதே அடிப்படையில வியாபார பொருட்கள் கொடுக்கும். உங்களுக்கு வியாபார பொருட்கள் இருக்கு. வியாபார பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு காலம் அடைஞ்சிருச்சு. பட் பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த வியாபாரம் வாங்கின சரக்கு என்ன போகாம அப்படியே இருக்கும். அப்படி வாங்குறதை வச்சிருக்கக்கூடிய அந்த சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய சரக்கு இருக்கும் போது அது ஒரு காலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச போது நீங்க பண்ணுங்க ஒரு காலத்துக்கு தான் தரப்பட சகாத்தை நீங்க அதுக்கு எடுத்துக்கொள்ளும். தங்கத்தினுடைய அளவீட வச்சு வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னா வியாபாரத்துல பொருட்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்கும். இப்ப இதுக்கு எப்படி சகாத்து கொடுக்குது? ஏன்னா ஒரு வருஷம் வச்சிருந்த பொருளே அப்படியே அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்காது. அதனால நிறைய வியாபாரத்துக்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு எப்படி சகாத்து கொடுக்குதுன்னா போன வருடம் நீங்க சகாத்து கொடுத்துட்டீங்க, அந்த தேதியிலிருந்து கணக்கு பண்ணி இந்த வருடம் சகாத்து கொடுக்குறீங்க. இந்த போன வருஷம் ரமதானுடைய 27ல சகாத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த வருடம் ரமதானுடைய 27 வந்துருச்சு. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இன்னைக்கு எங்கிட்ட எவ்வளவு வியாபார சரக்கு இருக்குது அதோடைய ரேட்டை கணக்கு பண்ணி அதை அந்த தங்கத்துக்கு ஈக்குவலா வச்சு அதுல இருந்து என்ன பண்ணணும், தங்கத்துடைய 2% அளவுக்கு இந்த தொகை வருதோ அதை கணக்கு பண்ணி கொடுக்கணும். இந்த வரைக்கும் அது நீங்க இடையில 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த சரக்கா இருந்தாலும் சரி, அது 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த சரக்கா இருந்தாலும் சரி, அது 1 மாசத்துக்கு முன்னாடி வந்த சரக்கா இருந்தாலும் சரி, அதையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க கணக்கிட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அதாவது வியாபார பொருட்கள்ல ஒவ்வொரு இதா தனித்தனியா என்ன பண்றது கணக்கிடுறது கஷ்டம். கிட்டத்தட்ட போன மாசம் ரமதானுடைய மாசத்துல ஒரு சரக்கு வாங்கியிருப்போம், அதுக்கு அடுத்த மாசம் ஷவாலுடைய மாசத்துல ஒரு சரக்கு வாங்கியிருப்போம், அடுத்து துல்காதாவுடைய மாசத்துல ஒரு சரக்கு வாங்கியிருப்போம். ஒவ்வொருத்துக்கும் நம்ம ஒவ்வொரு மாசம் நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எப்படி பண்றது புரியல? போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்த சரக்கா இருந்தாலும் சரி அதற்கும் சேர்த்து என்ன பண்ணலாம், இப்ப முன்கூட்டியே நம்ம கொடுக்கலாம். அதனால எந்த குற்றமும் கிடையாது. முன்கூட்டியே சகாத்து கொடுக்கறதுனால எந்த குற்றமும் கிடையாது. அதாவது அடையிறது பண்ணி ஒரு வருட காலம் சுழன்று வந்து அதை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுப்பதனால எந்த குற்றமும் கிடையாது. அந்த அடிப்படையில் பண்ணிக்கலாம். வியாபார பொருட்கள் உண்டான சகாத்தை கணக்கு பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சகாத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல தங்கம் வெள்ளிக்கு எப்படி சகாத் தெரிவிக்கப்படுச்சுன்னா 20 மிஸ்கால மின் தஹப், அதாவது தஹப்ல தங்கத்துல 20 மிஸ்கால் 20 மிஸ்கால் அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க தங்கத்தை ஏதாவது சகாத் எடுப்பாங்க. 20 மிஸ்கால் அப்படின்றது கிட்டத்தட்ட 20 தீனார்கள். அந்த காலத்துல 20 தீனார்கள். அதே போன்று வெள்ளியில 200 திருகங்கள். தீனார் அப்படின்னு சொன்னா தங்க காசு, திருகம் அப்படின்னு சொன்னா வெள்ளி காசு. 200 வெள்ளி காசு வந்துச்சுன்னா அல்லது 20 தீனார் தங்க காசு வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகுல தான் என்ன பண்ணுவாங்க, ஜகாத் கணக்கு பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு என்ன கிடையாது, ஜகாத் கிடையாது. சரி சார், இப்ப அடுத்தது உங்களுடைய கேள்விகளுக்கு போகும். ஜகாத் சம்பந்தமா ஒரு சில கேள்விகள் முன்கூட்டியே கொடுத்துருக்கீங்க. சரி, அது சொல்றதுக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. முதலாவது கேள்வி, முக்கியமான கேள்வி, தலைமை பிடிச்ச கேள்வி. ஜகாத் வருடா வருடம் கொடுக்க வேண்டுமா? ஜகாத் வருஷம் கொடுக்கணுமா? இந்த கேள்வி எதுக்கு வருது? வருஷம் கொடுத்தா ஜகாத்தை பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா தங்கத்துல என்ன ஆயிரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். சொத்துல அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துல ஆண்டியா போயிடுவாரு, ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு, திவாலா போயிடுவாரு. இப்ப ஜகாத்தை கொடுத்து நாங்க ஏழை ஆகணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி பரவலாக தமிழகத்துல மட்டும் ரொம்ப பரவலாக இந்த கேள்வி இருக்கு. முதலாவது விஷயம் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை கொடுக்க சொல்லி ஏவிருக்காங்க. இந்த கொடுக்க சொல்லி ஏவிற இடத்துல எல்லாம் வஹால அலைஹில் ஹவுல், ஒரு வருட காலம் அதுக்கு பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு என்று நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு வருட காலம் அதுக்கு பூர்த்தி அடைந்து விட்டால் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு வருட காலம் அதுக்கு பூர்த்தி அடைந்து விட்டால் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹால அலைஹில் ஹவுல், ஹால அலைஹில் ஹவுல்னு சொன்னா ஹால் அப்படின்னா ஒரு இதுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும், போயிட்டு ரிட்டர்ன் வரும். இந்த வார்த்தையை நமக்கு என்ன சொல்லுதுன்னா அது திரும்ப 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 கொடுக்கணும் அப்படின்றத இந்த வார்த்தையை நமக்கு சொல்லிட்டு கொண்டு. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடா வருடம் சகாத்தை வாங்குவதற்கு நம்ம இருக்கிறாங்க, ஆட்களை அனுப்பியிருக்காங்க. வருடா வருடம் ஆட்களை அனுப்பியிருக்காங்க. அப்ப இந்த இருந்து என்ன தெரியுது, வருடா வருடம் சகாத்தை கொடுக்கணும்னு தெரியும். அப்ப சகாத்தை கொடுக்கிறது கண்டிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல இருந்து இந்த மாதிரியான கேள்வி யாருமே வரல. அதுல அந்த உம்மத்துல 13 நூற்றாண்டுகள் 14 நூற்றாண்டுகளா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, முஸ்லீம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வருடாவரம் சகாத்து கொடுக்கணுமான்ற கேள்வி யாருக்கு வரல, இங்க இருக்கக்கூடிய புத்திசாலிகள் தவிர. வருடாவரம் சகாத்து கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வி எதனால வந்துச்சு? இதை வந்து 4 குற்றங்கள் பண்றாரு, 4 குற்றம் பண்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க,
மா நகஸ ஸதகத்தும் மின் மாலி ஷைஆ. சதகா சொத்துக்கள் இருந்து எதையுமே குறைத்து விடாது அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சதகா சொத்துக்கள் இருந்து எதையுமே குறைத்து விடாது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வருடம் கொடுக்கணுமா, கொடுக்க தேவையில்லை சொல்றோம். என்ன சொல்றாங்க, வருஷம் வருஷம் கொடுத்து நீங்க என்ன ஆயிருவீங்க, உங்களுக்கு ஏழை ஆயிருவீங்க அப்படி பயன்படுத்துறாங்க. இது முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மேல நம்பிக்கை இல்லாத, ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான வார்த்தை முன்னாடி வைக்கிறாங்க. காரணம் இந்த மாதிரியான ஹதீஸ் நம்ம கண்ணில் படல, பட்டாலும் அதை சிந்திக்கக்கூடிய புத்தி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது உண்மையா இல்லை இவங்க சொல்றது உண்மையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதகா நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து நீங்க கொடுக்கறது எதுவுமே உங்களுடைய சொந்த பயன்படுத்த கிடையாது. சதகான்ற வார்த்தை இந்த சகாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. சதகான்ற வார்த்தை சகாத்துக்கும் பயன்படுத்துவது உண்டு. கடமையான சதகா, கடமை இல்லாத உபரியான சதகா. அப்ப சதகா மால்ல இருந்து சொத்துல இருந்து எதையுமே குறைத்து விடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப சொத்துக்கள் இருந்து அதிகப்படுத்துமே தவிர என்ன பண்ணாது, எதையுமே குறைஞ்சிடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு மாற்றமாக மோசமான ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒண்ணு. இரண்டாவது, இந்த சொத்து நம்முடைய சொத்து அப்படின்ற எண்ணம், வச்சிருக்கக்கூடிய சொத்து யாருக்கு நம்முடைய சொத்து அப்படின்ற எண்ணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்றானோ அந்த இடத்துல என்ன சொல்றான், வஅதீமு மிம்மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்க்ல இருந்து நீங்க செலவு செய்யுங்கன்றான். அப்ப இந்த சொத்தாக இருந்தாலும் அது நம்முடைய சொத்து கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூஹது மின் அம்வாலிஹிம் வ துரத்து இலா ஃபுகராஹிம். தூஹது மின் அம்வாலிஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தூஹது மின் அம்வாலிஹிம், அவருடைய சொத்துக்களில் இருந்து எடுக்கப்படும் அப்படி சொல்றான். வ துரத்து இலா ஃபுகராஹிம், அவருடைய ஏழைகளுக்கு இது கொடுக்கப்படும் அப்படின்றான். அவருடைய சொத்து அப்படிங்கும்போது அதுல ஏழைகளுக்கு பங்கு இருக்குது. வல்லதீன ஹும் ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மாலூம், அவருடைய சொத்துக்கள்ல ஹக்கு, சொத்துக்கள் இருக்கக்கூடிய உரிமைகளை அவர்கள் தெரிந்திருப்பார்கள். லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், யாருக்கெல்லாம் சொத்துக்கள் இல்லையோ, யாரெல்லாம் ஏழையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் யாசை கேட்டு வராங்களோ அவங்களுக்கு உண்டான உரிமைகளை தங்களுடைய பொருளாதாரத்தில் அவங்க அறிஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்ம வச்சக்கூடிய சொத்து இல்ல, ஏழைகளுக்கு உரிமை இருக்குது, ஏழைகளுக்கு பங்கு இருக்கு, அவன் கேட்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா. அப்ப இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய சொத்து கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டான். அப்ப அதை மறந்துட்டு என் சொத்து நினைக்கிறதுனாலதான், நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான கேள்வி வருது. இரண்டு. மூன்றாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொத்துக்கள்ல இருந்து ஜகாத் கொடுக்க சொல்றான். அல்லாஹ் தஆலா இதை விட பன்மடங்காக பெருக்கி தருவேன் என்று சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையில நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினாலதான் என்ன வருது, இந்த மாதிரியான கேள்விகள் வருது. நான்காவது, அல்லாஹ் மீது கெட்ட எண்ணங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா இப்படி நமக்கு வெளியே கொடுத்துட்டே இருந்தா நம்ம சொத்து எல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மீது கெட்ட எண்ணங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா இதுக்கு மேல கொடுக்கவே மாட்டான், அவனுக்கு பரக்கத் செய்ய மாட்டான் அப்படின்னு கெட்ட எண்ணம் வைக்கிறது. அல்லாஹ் மீது கெட்ட எண்ணம் வைக்கக்கூடியவர் காஃபிரா தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் மீது யாராவது கெட்ட எண்ணம் வைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் நம்ம கை விட்டுட்டான், அல்லாஹ் நமக்கு மோசடி செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் யாருக்கு வருதோ அவர் காஃபிரா தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த 4 விதமான குற்றங்களை இவர் செய்கிறார். 4 விதமான குற்றங்கள் இந்த ஈமானுடைய குறைச்சல்னால இந்த மாதிரியான கேள்விகள் முதலாவது வருது. இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம அடிப்படையில திரும்பிய பார்க்க தேவையில்லாத கேள்வி. அடுத்து இரண்டாவது கேள்வி, தாயிடம் 9 பவுன் மகளிடம் 5 பவுன் இருந்தால் இரண்டையும் கணக்கிட்டு ஜகாத் கொடுக்க வேண்டுமா? மகளுடைய நகைக்கு யார் ஜகாத் கொடுக்க வேண்டும்? இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேள்வி. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஜகாத் கொடுக்க பொறுத்தவரை யாருக்கு முழு உரிமை இருக்கும், ஒரு பொருள்ல யாருக்கு முழு உரிமை இருக்கோ அவர்கள் தான் அது ஜகாத் கொடுக்கும். இப்ப தாய் எடுக்கிற தாயிற்கு 9 பவுன் இருக்குது அப்படின்றாங்க. இப்ப இவர்களுக்கு முழு உரிமை அந்த ஜகாத் பணத்துல இருக்குது அல்லது அந்த நகையில இருக்குது. அவங்க நினைச்சா என்ன பண்ணலாம், அந்த நகையை விற்கலாம், நினைச்சா என்ன பண்ணலாம், அந்த நகையை யாருக்கு வேணா கொடுக்கலாம். அவங்களுடைய முழு உரிமை முழு பயன்பாடு அவர்களிடத்துல இருக்கு சொன்னா அவர்கள் அந்த ஜகாத்துக்கு அந்த பொருளுக்கு ஜகாத் கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? முழு உரிமை இருக்கணும். இப்ப மகளுக்கு 5 பவுன் இருக்கு கேட்கிறாங்க, மகளுக்கு முழு உரிமை இருக்குது. ஒரு சில நேரம் தந்தை மகளுடைய திருமணத்துக்காக சேர்த்து வச்சிருப்பார், ஆனா மகள்கிட்ட இன்னும் கையில கொடுத்துக்க மாட்டார், ஒப்படைக்க மாட்டார், இது உனக்கூடியது அப்படின்னு சொல்லி உரிமையான மாட்டாரு, ஒப்படைக்க மாட்டார். மகளுக்கு அப்படின்னு சொல்லி பேர்ல சேர்த்து வச்சிருப்பார். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல மகளுக்கு என்ன கிடையாது, அது உரிமை கிடையாது. மகன் யார்கிட்டதான் அந்த உரிமை இருக்குது, தந்தை கிட்ட இருக்கு. அப்ப அதுக்கு யாரு ஜகாத் கொடுக்கணும்? தந்தை தான் கொடுக்கணும். அப்ப யாரு கையில முழு உரிமை இருக்குதோ அவர் தான் இந்த பொருளுக்கு ஜகாத் கொடுக்கணும். ஒரு சில நேரம் கணவர் மனைவிக்காக சில நகைகளை வாங்கி வச்சிருப்பார்.
மனைவிக்காக வாங்கி வச்சிருப்பார், அன்பளிப்பாக கொடுத்திருப்பார். ஆனா மனைவியா என்ன பண்ண முடியாது, அதை முழுசா பயன்படுத்த முடியாது. மனைவி வந்து போட்டுக்கலாம், அவதாரப்படுத்திக்கலாம், அவ்வளவுதான் தெரியல. அது என்ன பண்ண அவங்க நினைச்சவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கோ அதை நினைச்ச நேரத்தில் அதை எடுத்து விற்கிறதுக்கோ அவங்களால முடியாது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் யாராவது சகாது கொடுக்கணும், கணவன் தான் கொடுக்கணும். மனைவிக்கு முழு உரிமை இருக்கு அந்த படத்துல அல்லது அந்த நகையில. மனைவியால என்ன வேணா செய்ய முடியும். நான் தான் கணவன் கொடுக்கலாம், அல்லது நான் விரும்பினா தன்னுடைய சொந்தக்கார பந்தக்காரன் கொடுக்கலாம், தான் விரும்பினா அதை வித்து அவங்களே கூட சாப்பிட்டுக்கலாம். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற பட்சத்துல யார் கொடுக்கணும், மனைவி தான் கொடுக்கணும். அதே மாதிரிதான் மகளுக்கும். மகள் 4 நேரம் பண்ணலாம், அவர் சகாத்தை கொடுக்குறாங்க. மகள் 4 அதுல எப்படி பொருட்களை எடுத்து செலவு பண்றாங்க. மகள் 4 யாருக்காவது 50 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா யார் கொடுக்கணும், மகள் தான் கொடுக்கணும். இப்ப நீங்க 9 பவுன் தாயிடம் இருக்கு, 5 பவுன் மகளிடம் இருக்கு. இப்ப 2ஆ பிரிச்சுட்டோம்னு சொன்னா முழு உரிமை தாயினுடைய நகைக்குண்டான சொத்து, தாயினுடைய நகைக்குண்டான உரிமை தாயிட்ட இருக்கு, மகளுடைய நகைக்குண்டான உரிமை மகள்கிட்ட இருக்கு. அப்படின்னு 2ஆ பிரிச்சிட்டீங்கன்னா 9 பவுனுக்கு எத்தனை பவுனுக்கு சகாது கொடுக்கணும்? ஒரு 9 பவுன் புரியும். 9 பவுன் இதுக்கு வராது, நிசாவுடைய நிலை அடையணும். ஏன்னா 10 பவுன் தான் என்னது நிசாவே அடையணும். அப்ப 9 பவுனுக்கு சகாது கிடையாது. 5 பவுனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 5 பவுனுக்கு கொடுக்குது. 5 பவுனுக்கு 10 இதுக்கு அளவுக்கு நசாவுடைய அளவுக்கு எல்லாம் வரும். அப்ப 5 பவுனுக்கும் கொடுக்க தேவை. இப்ப அந்த உரிமை மகளுக்கு கிடையாது, முழு உரிமை மகளுக்கு கிடையாது. தாய் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய காசு போட்டு மகளுக்கு சொல்லி சேர்த்து வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப சகாது யார் கொடுக்கணும்? தாய் கொடுக்கணும். இப்ப தாயிட்ட 9, மகளுக்கு சொல்லி அவங்க வாங்கி வச்சிருக்கிறது 5, மொத்தம் 14, மொத்தம் 14. இப்ப 14 பவுன்ல சகாது எவ்வளவு கொடுக்கணும்? 14 பவுன் எத்தனை கிராம் வருது பாரு. 1 பவுன்னா 8 கிராமா? 92. 92 கணக்கு போடுது. 112 14 பவுன் 8 112. 112 இந்த 112 நம்ம 40 நாள் வகுத்தோம்னா 112 40 நாள் வகுத்தோம்னா 2.8 வரும். 2.8 கிராம் தங்கத்துக்கு நம்ம வாங்க சகாத்து கொடுக்கணும். இந்த 2.8 நகையாகவும் கொடுக்கலாம், 2.8 பணமாகவும் கொடுக்கலாம். அடுத்தது மனைவி நகைக்கு கணவர் தான் சகாத்து கொடுக்க வேண்டும் என்பது சரியா? சரியாங்க? சரியா? அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் தான். இல்லாட்டி வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். அதை 2 தான் சொல்லணும். நகையினுடைய முழு உரிமை மனைவியிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அதற்கு மனைவி தான் கொடுக்கணும், மனைவி தான் கொடுக்கணும். மனைவியுடைய சொத்துல தான் எடுத்து கொடுக்கணும். இல்ல நகையினுடைய முழு உரிமை கணவன் இருக்கு, கணவன் வாங்கி கொடுத்திருக்கிறாரு, போட்டு மட்டும் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல யார் கொடுக்கணும்? கணவன் தான் கொடுக்கணும், கணவன் தான் கொடுக்கணும். மனைவி கிட்ட முழு உரிமை இருக்கும்போது கணவன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கணவன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கணவன் என்ன பண்றாரு? நம்முடைய மனைவிக்கு செலவு பண்றாரு, கட்டாயமான முறையில செலவு பண்றாரு. அப்படி செலவுக்கு கொடுக்குறாங்க காசு, அதை சேர்த்து வச்சு அவனுடைய மனைவி கொடுத்தா தவறு கிடையாது. அதை சேர்த்து வச்சு அவனுடைய மனைவி கொடுத்தா தவறு கிடையாது. செலவுக்கு நம்ம காசு கொடுக்குறாங்க, காசுலாம் சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. இப்ப அந்த காசு நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம்? மனைவிக்கு தான் கொடுத்துருக்கோம், அவங்க உரிமையை தான் கொடுத்துருக்கோம். அதை சேர்த்து வச்சு அவங்க கொடுக்கறதுனால எந்த தவறும் கிடையாது. அடுத்தது அணியும் நகைகளுக்கு சகாத் கடமையாகுமா? அணியும் நகைகளுக்கு சகாத் கடமையா? இது அணியருக்கு மத்தியில் பெரும் போராக இருக்கக்கூடிய விஷயம். அணியருடைய போட்டுக்கக்கூடிய நகைக்கு சகாத் இருக்கா இல்லையா? 2 தரப்பையும் 2 விதமான ஆதாரங்கள் சொல்றாங்க. 2 வகை ஆதாரங்கள் நம்ம இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுன்னு சொன்னா அதுவே என்ன ஆயிரும்? நேரத்தை இழுத்துட்டே போயிடும். கடைசியா கருத்து வேறுபாடான விஷயம், கருத்து வேறுபாடான விஷயம்.
கருத்து வேறுபாடான விஷயத்தை எப்படி அணுகிறது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லித்தரேன். ரெண்டு கருத்து இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு கருத்தையும் எந்த கருத்தை எடுக்கிறது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். என்னன்னா இந்த இரண்டு கருத்துக்கள்ல எது நமக்கு இன்மைக்கு பாதிக்காதோ, எது நமக்கு மறுமைக்கு பலன் அளிக்குமோ அந்த கருத்து எடுக்கும். எது நமக்கு இன்மைக்கு பாதிக்காதோ, எது நமக்கு மறுமைக்கு பலன் அளிக்குமோ அந்த கருத்து எடுக்கும். இப்ப அணிகின்ற நகைக்கு சக்காத், அணிகின்ற நகைக்கு சக்காத். அணிகின்ற நகையை கணக்கு போட்டு நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம சேர்த்து வச்சிருக்க ஒரு நகைக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோட சேர்த்து அணிகின்ற நகை ஏற்கனவே சும்மா ஒரு சேவிங்ஸ் காரணம் சொல்லி கோல்டு காயின் அல்லது பிஸ்கெட்டு இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு அதோட சேர்த்து முழுமையா வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக பண்ணிடணும் சக்காத்து கொடுத்தது. நமக்கு இதுல உலக ரீதியாக பாதிப்பு இருக்கா? உலக ரீதியாக பாதிப்பு இருக்காங்க. நகைக்கு சக்காத்து கொடுத்தா பாதிப்பு இருக்கா இல்லையா? ஆட்களை பொறுத்து வைக்கிறீங்க, நீங்க நகைக்கும் சேர்த்து சக்காத்து கொடுக்குறீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம் செய்யுது. பொருளாதார ரீதியாக அதுல கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னா பொருளாதாரம் கொஞ்சம் குறையுது, அதுக்கும் சேர்த்து நகைக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. மறுமை ரீதியாக பலன் தெரியுமா? பார்க்கணும். மறுமையால் நமக்கு எந்த பாதிப்பையும் கொண்டு வந்து கொடுத்துடக்கூடாது. ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கும்போது நகைக்கு சக்காத்து கொடுக்காம மறுமை நாள் வந்ததுக்கு பிறகு உன்ட்டு இத்தனை பவுன் நகை இருந்துச்சு, நீ ஏன் சக்காத்து கொடுக்குற அல்லாஹ் தஆலா கேட்டான்னா அவன்கிட்ட என்ன பதில் இருக்கு? கிடையாது. ஒருவேளை சக்காத்து கடமை கிடையாது, அணிகிட்ட நகை மேல சக்காத்து கடமை கிடையாது. ஆனா அதுக்கும் சேர்த்து மட்டும் நம்ம சக்காத்து கொடுத்துட்டோம். இப்ப நாளைக்கு மறுமை நாள்ல நம்முடைய நன்மையுடைய தராசுல அது இன்னும் கொஞ்சம் வீட்டா தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டான், எதுக்கு ஒரு கடமையே இல்லாத விஷயத்துல ஏன் நீ சக்காத்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? ஒருவேளை கடமையாக இருந்தால் அப்படின்ற எண்ணத்துல தான் என்ன பண்றோம்? சக்காத்து கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்தா சக்காத்து கொடுக்கணும். சோ அதனால இந்த ரெண்டு விஷயங்கள்ல எது இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டான பாதுகாப்பு அப்படின்றத பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும். அப்ப நீங்க சொல்லுங்க, அணிகின்ற நகைக்கு பாதுகாப்பு பேணுதல் அப்படின்ற அடிப்படையில சக்காத்து கொடுக்கணுமா வேணாமா? பேணுதல் அடிப்படையில் அதுக்குண்டான ஆதாரங்கள் இதுல கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சவுதி எல்லாம் கொடுக்க தெரியாம, அந்த நாட்டெல்லாம் கொடுக்க தெரியாம, இந்த அறிஞர்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அது அவருடைய ஆய்வின் அடிப்படையில் தெரிஞ்சது. அவருடைய ஆய்வின் அடிப்படையில் தெரிஞ்சது. நம்ம என்ன சொல்றோம்? பேணுதல் அடிப்படை. நாளைக்கு அல்லாஹ் தஆலா நம்ம நிக்க வச்சு நம்முடைய சொத்து பத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிக்க வச்சு இதெல்லாம் நீ ஏன் சக்காத்து கொடுக்கல அப்படின்னு கேட்டா நம்மளால பேச முடியும். ஒருவேளை கொடுத்துட்டோம்னா அது கொடுத்தது நமக்கு நன்மையுடைய தராசுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அதிகப்படியாக நம்ம தருவான்னு சொல்லி எதிர்பார்த்து நம்ம கொடுக்கலாம். அடுத்தது, நமது நகை பிறருக்கு கடனாக வழங்கி இருந்தால் சக்காத்து கொடுக்கும் போது அதையும் கணக்கிட வேண்டுமா? கணக்கிடுறான். நமது நகை சக்காத்து கொடுக்கும்போது நம்ம பொருளாவே கொடுத்துட்டோம், நகையாவே கொடுத்துட்டோம். இப்ப கடன்ல இருந்து சக்காத்து கொடுக்கறது பொறுத்தவரை 3 விதத்துல நம்ம அதை பிரிக்கலாம். ஒரு கடன் பொதுவாக நீங்க பொருளாக கொடுத்தாலும் சரி அல்லது காசா நீங்க கொடுத்தாலும் சரி 3 விதத்துல பிரிக்கலாம். ஒண்ணு, நீங்க கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடனை அடிக்கடி நம்ம கைமாத்துக்காக வாங்க முடியாதுதான். ஒரு 5 லட்சம் ஒரு 10 லட்சம் டக்குனு வாங்குவாரு, திருப்பி என்ன பண்ணிடுவாரு? காசு திருப்பி கொடுத்துருவாரு. இப்படி வயசுல இருக்கக்கூடிய கண்டிப்பா கடன் நம்ம கையில வந்துடும், கொடுத்து காசு நம்ம கையில கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அது கணக்கு பண்ணி சக்காத்து கொடுக்கணும். ரெண்டாவது, வருமா வராதா அப்படின்ற சந்தேகத்தில் இருக்கு. பெரும்பாலும் கொடுத்துருவாரு, ஆனா இவர் கொடுப்பாரா எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சந்தேகம். பெரும்பாலும் கொடுத்துருவாருன்னா இவர் கொடுப்பாரான்னு சந்தேகமா இருக்கு. அப்படிப்பட்ட பொருட்களுக்கு என்ன பண்ணணும்னா அதை 1 வருட காலம் பண்ணணும். அதுக்கு கணக்கு பண்ணி சக்காத்து கொடுக்கணும். அடுத்த வருடம் வரைக்கும் அவர் கொடுக்கலன்னு சொன்னா அதுக்கு நிலுவை வைக்கணும். ஏன்னா அதுக்கு மேல சந்தேகம் வளர்ந்துருச்சு, இதுக்கு மேல கொடுக்க மாட்டாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு. இது ஏழையா இருக்கிறாரு, வாங்கின தொகை ரொம்ப பெருசு, இவர் இப்போதைக்கு அவர் கொடுக்க மாட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி 1 வருட காலம் நடக்கும். சக்காத்து கொடுத்து மீதி எங்க அப்படி வைக்கும். மூன்றாவது, நம்ம சக்காத்து கொடுத்துட்டோம், கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சு போச்சு நாங்க என்ன பண்ணாலும் சரி நம்மளுக்கு திருப்பி அதாவது நம்ம கடன் கொடுத்துட்டோம். நம்ம கடன் கொடுத்துட்டோம், கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு நாங்க என்ன பண்ணாலும் சரி நமக்கு திருப்பி அந்த பைசா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரி போகல அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அல்லாஹ் என்ன பண்ணா சரி மன்னிச்சுவேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இந்த மாதிரியான பணத்தொகைகளுக்கு என்ன தேவையில்லை, சக்காத் தேவை. ஆனா இதுவே அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டால் பொருளாதாரத்தெல்லாம் திரட்டி கொண்டு வந்து என்ன விட்டாரு, கடனை கொடுத்துட்டாரு, திருப்பி மட்டும் ஒழிச்சிட்டாரு அப்படின்னா அவர் எத்தனையோ இடங்கள் அந்த காசு
இருந்தாலும் சரி, அதற்காக ஒரு முறை கடனுக்கு ஜகாத் கொடுத்தா போதுமா? அதற்காக ஒரு முறை ஜகாத் கொடுத்தா போதுமா? இப்ப கடனை பொறுத்த வரைக்கும் 3 விதம். இப்ப நம்ம வந்து நகையா கொடுத்துருக்கோம், நகையா வந்து கடன் கொடுத்துருக்கோம். இப்ப இதுக்கும் இப்ப நான் சொல்லியிருக்கேன் அந்த 3 விஷயங்கள், இந்த 3 விஷயங்கள் ஏதாவது ஒரு இதுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம கடன் கொடுத்துட்டோம், அந்த நகையை கடன் கொடுத்துருக்கிறோம், திருப்பி அந்த கடனை அவர் கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்படியே தெரிஞ்சா நம்ம அதுக்கு தகுந்தா போல ஜகாத் கடன் பண்ணி கொடுக்கலாம், அந்த தொகைக்கு தகுந்தா போல ஜகாத் கடன் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த தங்கத்தை வந்து கடனா கொடுக்குறது இல்லையா, அதுல ஒரு பெரிய ஒரு பின்னடைவே இருக்கும், பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா தங்கத்தை நம்ம இப்ப கொடுக்குறோம், கடனா கொடுக்குறோம், அவர் என்ன பண்ணுவார், தங்கத்தை கொண்டு போய் விற்பார், வித்து அந்த பொருளை தான் நம்ம அந்த காசு தான் நம்ம அவர் பயன்படுத்துவார். இப்ப நாம திருப்பி அந்த நகையை அல்லது கடனை திருப்பி கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அதே தங்கத்தை திருப்பி கொடுத்தா வட்டியம் ஆகும். இப்ப நான் வந்து ஒரு 5 பவுன் நான் தங்கத்தை கொடுக்குறேன். 5 பவுன் அப்படின்றது மார்க்கெட்டோட வேல்யூல எவ்வளவு வரும்? ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமா? 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் வரும். சரி, 2 லட்சம் மார்க்கெட் வேல்யூ வருது. இப்ப நான் ஒரு கடன் கொடுத்தது 2 லட்சம் மார்க்கெட் வேல்யூ. அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு அவர் என்கிட்ட அந்த 5 பவுன் அப்படியே திருப்பி கொடுக்குறாரு. ஆனா அப்ப அதனுடைய வேல்யூ 10 லட்சம், அப்ப அதனுடைய வேல்யூ ஆயிடுச்சு 10 லட்சம் ஆயிடும். இப்ப நம்ம கொடுக்கும் போது அதனுடைய வேல்யூ கம்மியா இருக்கு, வாங்கும் போது நிறைய ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வச்சிருந்தா என்ன ஆயிடுது, வட்டியாக மாறி. இப்ப நம்ம கொடுக்கும் போது என்ன தொகை, வித்த போது என்ன தொகை வந்துச்சு, அந்த தொகையில நம்ம திருப்பி கொடுக்கணும். அந்த தொகைக்கு எவ்வளவு தங்கம் வருதோ அதை திருப்பி கொடுக்கணும். தங்கத்தை கடன் கொடுக்கும் போது ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கும். தங்கத்திலிருந்து ஜகாத் இப்ப அவரை திருப்பி கொடுக்கும் போது எப்படி திருப்பி கொடுப்பாரு, அவர் அந்த சந்தர்ப்பத்தில் விற்கும் போது எவ்வளவு தொகை அவர் கிடைச்சிச்சோ அந்த தொகையில அவர் எவ்வளவு தங்க நகையை வாங்குறாரோ அந்த நகைக்கு தகுந்தார் தான் ஜகாத். அவருக்கு நல்ல திருப்பி சொல்றேன். அதாவது நம்ம இப்போ ஒரு 5 பவுன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஒரு 1 வருஷம் கழிச்சு கொடுக்குறாரு, திருப்பி அவர் 1 வருஷத்துல அந்த 5 பவுன் வித்ததுக்கு உண்டான காசு 2 லட்சம். அந்த 2 லட்சத்துல அடுத்து ஒரு 1 வருஷம் கழிச்சு அந்த 2 லட்சத்துல அவர் நகை வாங்குறாரு. அதுல 5 பவுன் வரல, ஒரு 2 பவுன் வந்து வச்சுக்கோங்க, 2 பவுன் தான் வந்திருக்கு. அந்த 2 பவுனை ஏற்கனவே நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு 12 பதிச்சோ அதோட சேர்த்து 17 பவுனுக்கு உண்டான ஜகாத்தை கணக்கு பண்ணி கொடுக்கும். இது இப்படிதான் நகைக்கு ஜகாத் வர்றது, கடனா கொடுத்ததற்கு ஜகாத் வாங்குறது. அவ்வளவுதான், கிட்டத்தட்ட 7 கேள்விதான். இரண்டாவது நகையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தங்க நகைகளை பொறுத்த வரைக்கும் அது என்ன, சுத்த தங்கம் கிடையாது, சுத்த தங்கம் கிடையாது, மாறாது 22 கேரட் தான். 22 கேரட் தங்க நகை அப்படின்றது சுத்த தங்கத்துக்கு தான் எத்தனை கிராம், 85 கிராம். 22 கேரட் ஆகிருந்துச்சுன்னா 92 கிராம். ஏன்னா 24 கேரட் சுத்த தங்கம், முழுமையா தங்கமா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அந்த தங்க தீனார்கள்லாம் வந்து முழு தங்கம், சுத்த தங்கம். இப்ப அந்த தங்க நகைகள் அப்படின்னு செய்யும்போது, நகைகள் ஆகும்போது காயில கிடையாது, காயில வச்சுன்னு சொன்னா அல்லது பிஸ்கெட் கட்டியா வந்துச்சு சொன்னா, தங்க பிஸ்கெட் வந்துச்சுன்னா அது எல்லாமே சுத்த தங்கம் தான், அது முழுசா அப்படியே இருக்கும். தங்க நகை அப்படின்னு வரும்போது அது 22 கேரட்டா இருந்துச்சுன்னா அதுல 92.7 கிராம் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல இருக்கிறது தங்க கடமை. சரி, இதை நம்ம எப்படி கணக்கிடுறது? தங்க நகைய 22 கிராம் இருக்குது, 92.7க்கு மேல வந்துச்சுன்னா நம்ம கடமை சொல்லிட்டோம். இப்ப என்கிட்ட வந்து 22 கேரட் கிட்டத்தட்ட ஒரு 15 பவுன் இருக்கு. 22 கேரட்ல எனக்கு 15 பவுன் இருக்கு. 15 பவுன்னா எத்தனை கிராம் வருது? 120 கிராம் வரும். ஆனா 120 கிராம் எனக்கு 22 கேரட் இருக்கு. அது நிறைய தங்கத்தோட சேர்த்து வேற விஷயங்கள் இருக்கு. புரியுமா? இதை கீழே முடிச்சு இப்ப நீங்க என்ன பண்ணுன்னா இந்த 120 24/22 கிட்டத்தட்ட 1.0 அப்படின்றது வருது. சார் 120 24
டிவைட் பை 22. 24 டிவைட் பை 22 எவ்வளவு வருது? 24 டிவைட் பை 22 எவ்வளவு வருது? 1.0 வரும். அதே நீங்க 24 வச்சு இதை பெருக்குறீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 130 கிராம் வரும். பை 24 கேரட் சுத்த தங்கம் டிவைடட் பை, அதாவது வகுத்தல், அதுக்கு 22. இது ரெண்டுத்தையும் வரத நம்ம வகுத்து வரத நம்ம எத்தனை பவுண்ட் நகை வச்சிருக்கிறோமோ அதோட பெருக்கிக்கணும். பெருக்கிக்கிட்டா அத்தனை இது என்ன சொல்றது, சுத்தமான தங்கம் வரும். அதுதான் எவ்வளவு பண்ணிக்கலாம், தங்க நகை கணக்கிட்டு சக்காத்து கொடுத்துரும். இப்ப 130 கிராம் 22 கேரட் தங்க நகை. 130 கிராம் 22 கேரட் தங்க நகை. இதுல இருந்து 2% புரியுதா? உங்களுக்கு இல்ல குழம்பிட்டா அது 22ல வகுத்துறீங்க. ஆமா, எப்படி வைப்பீங்க? ஆமா, இன்னொரு 92 வந்து இல்ல 40 தான் வரும். 40 நாள் வருமா? 40 வரும். அவங்க நீ 40 நாள் வருதுங்க, அது சுத்த தங்கத்தை வச்சு நீங்க 40 நாள் வருதுங்க. அதுக்கு தான் நீங்க 92 சொல்றீங்களா? 92 எடுத்துக்கிட்டு அந்த 40 வட்டி வேண்டியதான். 85 நார்மலா வருது. இப்போ 92 சொல்லிட்டீங்க. எல்லாரும் ஈஸியா பண்ணுங்க. 92 40 வருது. 92 40 நாள் வருது. 40 வருது. சரி, இதே உள்ள வந்து எல்லாமே 40 தான் வந்து கரெக்டா சொல்லுங்க. 24 இருந்துச்சுன்னா அத வந்து 85 டிவைடட் பை 40. 100 கிராம் சுத்த தங்கம் இருக்கு. 100 கிராம் அதாவது 100 கிராம் சுத்த தங்கம் இருக்கு. 100 கிராம் சுத்த தங்கத்தை நீங்க 40 நாள் வகுப்பீங்க. 100 கிராம் சுத்த தங்கத்தை நீங்க 40 நாள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2.5 கிடைக்கும் சுத்த தங்கம். 100 கிராம் 22 கேரட் இருக்கு. இதே 2.5 தான் வரும். ஆனா உங்களுக்கு இருக்கிற 22 கேரட் தங்கம் தான் கொடுத்துருவாங்க. தங்கம் இருக்கு இல்லையா, அதுல வந்து 22 கேரட் தான். புரியுதா? 85 கிராம் சுத்த தங்கம். நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாரும் சொல்லிட்டீங்க. 85 கிராம் இருந்தா நம்ம வந்து தக்காளி போடுவோம். 2%. இதையும் சொல்லிட்டீங்க. சுத்த தண்ணி இல்லைன்னு சொன்னா 92 தான் ஓகே சொல்லிட்டீங்க. அப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு 86 அந்த கணக்கு சொல்லணும். அடிப்படை பேசி நான் சொல்லிட்டேன். அந்த கணக்கு சொல்லணும்ல, போட்டுக்கோ. அது போட்டு அதாவது எவ்வளவு கிராம் தங்கம் வருது, 22 கேரட் எவ்வளவு கிராம் இருக்குதுன்னு பார்த்து 24/22 போட்டீங்கன்னா நீங்க சொல்லிட்டீங்க. அது ஓகே. 24 அதுக்கு வந்து நான் கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது சொன்ன இத்திரி கணக்கில் ஒரு வருடம் கழிச்சு என்கிட்ட வந்து அதாவது நான் கொடுத்த அடுத்த மாதமே என்கிட்ட வந்து ஒரு 5 பவுன் சேருது. இப்போ 16 பவுன் ஆயிடுது. இப்போ நான் அடுத்த வருஷத்துக்கு எனக்கு 16 பவுன் இருக்குன்னா நான் அதை எப்படி ஜக்காத்து கொடுக்குறேன்? 16 பவுனுக்கு கொடுக்கணுமா, இல்லை எனக்கு சேர்ந்த அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் 5 பவுன் இருக்கு அதுக்கு மட்டும் கொடுத்தா போதுமானதா? 16 பவுன் அது வந்து அந்த 16 பவுன்ல நம்ம கணக்கு பார்த்தா ஒரு 1/2 கிராம் 1 கிராம் குறைய அப்படியே கழிச்சுக்கலாமா, இல்லை நம்ம கணக்கா கொடுக்கிறது அப்படியே இந்த கேள்வி எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் 11 பவுனுக்கு நம்ம கொடுத்துட்டோம். அடுத்த வருஷம் வரும்போது 16 பவுன் இருக்கு. இந்த 16 பவுனை தவிர்த்து அந்த 5 பவுனுக்கு கொடுக்கணுமா, இல்லை இந்த இதோட சேர்த்து 16 பவுன் புதுசா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசு புதுசு சொல்றாரு. இல்லை இப்போ 16 பவுனுக்கு நான் கொடுக்கணும்னா ஒன்று நகையை விற்றுட்டு கொடுக்கலாம்,
இல்லை பொருளாதாரமாக கொடுக்கலாம். இப்போ நான் பொருளாதாரமாக இப்போ நகையை விட்டு கொடுக்கல, நான் காசாக கொடுக்குறேன்னு அடுத்த வருஷத்துக்கு அதே 16 பவுன் தான் கணக்கு பண்ணி கொடுக்கணுமா? இல்லை நம்ம கழிச்சது பாரு ஒரு அரை கிராம் வச்சு குறையில நம்ம நிறைய குறைஞ்சிடும்ல. அந்த குறைஞ்சது அந்த தொகைக்கு தான் கொடுக்குமா இல்லை அதே 16 பவுன் கொடுக்குமான்னு கேட்குறேன். தங்கத்தை வெளியே எடுத்தீங்க. ஆனா இருந்தாலும் உங்களுடைய மற்ற பொருட்கள் பணம் இருக்கு இல்லையா, பணமும் தங்கத்தோட சேர்த்துக்கணும். நான் சொன்னேன் பணமும் நீங்க தங்கத்தோட சேர்த்துக்கணும். இப்ப நீங்க 16 பவுன் மட்டும் நீங்க பார்க்காதீங்க, அதோட சேர்த்து உங்களுக்கு என்ன இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு. காசு எந்த அடிப்படையில் இருக்கு, தங்க அடிப்படையில் தான் இருக்கு. ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து கணக்கு தான் கொடுப்பீங்க. பிசினஸ்ல முன்னாடி கூட சேர்த்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஒரு வருஷம் அதில் பூர்த்தி ஆகல இருந்தாலும் வேண்டுதல் அடிப்படை கணக்கு பண்றது கஷ்டம் அடிப்படையில் நீங்க சீக்கிரமா அதை கொடுத்துருக்கோம். முன்னாடி இருக்கிறத சேர்த்து லாபம் வந்துச்சு. அவர் 2 லட்சம் ரூபாய் தான் தருவார், எக்ஸ்ட்ரா தர மாட்டார். சரி, சந்தேகங்கள் தான் எங்க போன் நம்பர் மேற்கொண்டு இந்த ஜகாத் சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க. ஷேக் நீங்க கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பதில் தருவாங்க. சரிங்களா? நமக்கு டைம் இல்லை, சரியா போச்சு. நம்பர் சொல்லுவாங்க, நோட் பண்ணிங்க. 824 872 8525 824 872 8525. ஓகே, பெண்கள் தரப்புல ஏதாவது கேள்வி இருந்தா கூட இன்ஷால்லா இமாம் போட்டு அனுப்பி வைங்க. இன்ஷால்லா நம்ம கேட்டு உங்களுக்கு பதில் சொல்லிக்கலாம்.